அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அப்பாஸ் அரகாச்சி காலிபாப், அதாவது வெளிவிவகார அமைச்சர் ஈரானுடைய மற்றும் சபாநாயகர், பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், இவங்க ரெண்டு பேருடைய சோழியம் முடிஞ்சிச்சுன்னா அமெரிக்கா அப்புறமா கிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் கவலைப்படுவதாக ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார். அதாவது இஸ்ரேலுடைய அடுத்த இலக்கு இவங்க இருவராக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த பீஸ் ஒப்பந்தம் பிடிக்கலை. இந்த அமைதி பேச்சுவார்த்தைன்றதே எங்களுக்கு சரிப்படலை, சரியாக வரலை, நம்ம முடிந்த வரைக்கும் போரையே தொடுப்போம் அப்படின்னு தானே இஸ்ரேல் ஸ்கோர் பண்ணுறாங்க. அமெரிக்கா மட்டும்தானே அமைதி பேச்சுவார்த்தைக்கு இணங்கி இருக்கிறாங்க. அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் அடுத்த இலக்காக இருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ட்ரம்ப் அரசியல் நாகரிகத்தோடு செயல்படுங்க. இப்போதைக்கு நீங்கள் துக்க தினத்தை அனுஷ்டிக்கிறீங்க, உங்களுடைய சுப்ரீம் லீடர் இறந்த தினத்தை அனுஷ்டிக்கிறீங்க. ஒரு வாரம் உங்களுக்கு டைம் தாரம். இன்னையிலேருந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுடைய முக்கியமான பேச்சுவார்த்தைகள் யார் யாரோட பேசணும், கதைக்கணும், எல்லாம் கதைச்சு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுங்க அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி காசா சுகாதார அமைப்பு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் 16 பலஸ்தீனியன் இறந்திருக்கிறாங்க, 16 பேர் இன்ஜுரி ஆகிருக்கிறாங்க, காயமடைந்திருக்கிறாங்க கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். அதே போல் எங்களுக்கு முடிந்த வரைக்கும் உதவி பண்ணுங்க, தயவு செய்து எங்களோட தொடர்ந்தும் உங்களுடைய புதிய அமைதி பேச்சுவார்த்தையை செயல்படுத்துங்க அப்படின்னு லெபனான் பிரசிடெண்ட் அமெரிக்காவிடம் கோரிக்கை வச்சிருக்கிறார். இந்த மாதிரி தான் போகுது நிலைமை. அதே போல் ஒரு அமைதியான சூழலுக்கு வருமா தோஹாவில் எதிர்வரும் நாட்கள், இன்னும் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு தொடர்ந்துமே இந்த மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் இது ஒரு அமைதிக்கான சூழலை எட்டுமா அப்படின்ற கேள்வியோடையே இப்போ போயிட்டுருக்குது. இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா அகாடமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அனலைஸ்ட் டாக்டர் அலி பௌலாண்ட் இது சம்மந்தமான சில தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறாரு. அந்த இன்டர்வியூ காட்சி கடைசியில் இருக்குது. அவரும் அதை தான் சொல்கிறாரு, ஒப்பந்தத்துக்கு வருவாங்க, பேச்சுவார்த்தை நடக்கும், ஆனால் இடையில் இஸ்ரேல் குட்டி கலாட்டா பண்ணாத வரைக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இப்போ இவங்க தொடர்ந்துமே இதை குழப்பணும் அப்படின்ற ஒரே சதி திட்டத்தில் தான் தொடர்ந்துமே தாக்கிட்டு இருக்கிறாங்க லெபனானையும் பாலஸ்தீனையும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காரு ட்ரம்ப். அதே போல் அடுத்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியவங்க ரெண்டு பேர். ஒன்று யார், அப்பாஸ் அரகாச்சி, அடுத்தது காலிபாப். இவங்க 2 பேர் தான் இனி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா அவங்க 2 பேர் தான் மெயின் பார்ட் ஆஃப் த நெகோசியேஷன் சொல்லலாம். முக்கியமான பேச்சுவார்த்தைக்கு முக்கியமான ஆட்கள் அவங்க. இல்லைன்னா அப்புறமா அடுத்த கட்டம் சிந்திக்க முடியாத ரேஞ்சுக்கு போயிடும். பார்ப்போம், பிரார்த்தனை பண்ணுங்க. دكتور علي، في البداية نود أن نتحدث معك عن أبرز المستجدات الحالية التي تمر بها المنطقة. كيف تقرأ المشهد الحالي في ظل هذا الزخم، سواء كان من الاقتصادي، السياسي، الدبلوماسي، وعن توقعاتك لمذكرة التفاهم القادمة بإذن الله؟ بسم الله الرحمن الرحيم. شكرا على الاستضافة. حقيقة في أكثر من جانب نحب نسلط الضوء عليه لمعرفة المشاهد الأمور السياسية أو المعطيات اللي على الساحة حاليا موجودة. بالنسبة للهدنة التي وقعت وصارت في جنيف، معطياتها لحد الآن ما بينت أكثر من الإبرام للعقد نفسه كما يعرف المشاهد. بالنسبة للجانب السياسي والإقليمي، الجانب الإقليمي لحد الآن هو المفروض
أن 60 يوم يتآكل منها مخصوم منها الأيام الحالية. بعد ذلك نلاحظ الحدث الذي يسلط عليه العالم حاليا هو تشييع خامنائي. الأنظار كلها تتجه إلى طهران وما بعد ذلك. نعم، يعني البعض يتساءل دكتور علي عن جنازة المرشد الأعلى السابق علي خامنئي. نعم. هل من الممكن أن تغير سياسة الجانب الإيراني سواء كانت بالعلاقات الدبلوماسية، بالتداعيات الاقتصادية في إغلاق وفتح مضيق هرمز، وأيضا مذكرة التفاهم، سواء الالتزام بها بالفترة الحالية أو حتى أيضا بتغييرها في الجولات القادمة؟ هذا الكلام سيطبق على الواقع، المفروض سيطبق على الواقع بعد تشييع مراسم التشييع خامنائي. يبين الجانب الإيراني ماذا سيتخذ من قرارات وأمور كيفية التعامل مع اتفاقية جنيف. كما تعلم أن اتفاقية جنيف سبقتها وساطة عمانية، وساطة باكستانية، الدول السبع، بعد ذلك اتفاق جنيف، والآن قطر دخلت على الوساطة السياسية وما يترتب عليها من أمور استراتيجية بالوساطة القطرية. نعم. هذه المعطيات الحالية دكتور علي، هل من الممكن أن تقوض جهود السلام خاصة بالوساطة مثل ما ذكرت في نهاية حديثك عن الوساطة القطرية العمانية وأيضا الباكستانية؟ كيف تقرأها من هذا الجانب؟ الآن الجانب الإيراني يلعب على ورقة رابحة وهي مضيق هرمز. الملف اللبناني بعيد كل البعد عن الرهان. الرهان الآن على مضيق هرمز وفتح مضيق هرمز அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742 800800.